டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய அடுத்த ஹப் என்னன்னு தெரியுமா? சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய அடுத்த ஹப் என்ன, ஹாட் ஹப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூர் தான். இந்த ஹாட் ஹப், ஹாட் சிட்டி அப்படிங்கிறத எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹாட் சிட்டிங்கிற கான்செப்டை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் திருவள்ளூரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பூங்கால இருந்து ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் திருவள்ளூரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, குழந்தைகள் விளையாடுறதுக்கான விளையாட்டு பூங்கா, அதுக்கப்புறம் நடைபயிற்சி பூங்கா, அண்ட் டிமார்ட், கலெக்டர் ஆஃபீஸ், அரசு மருத்துவக் கல்லூரி, வீரராகவ பெருமாள் கோயில், சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், வேலம்மாள் போதி ஸ்கூல், வரப்போகிற புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் திருவள்ளூரில் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அங்கே தான் இருக்குது, அண்ட் நிறைய காலேஜஸ் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒரகடம் மாதிரியான பகுதிகளில் ஐடி கம்பெனிஸும் இருக்குது. முக்கியமாக சென்னை திருப்பதி ஹைவே திருவள்ளூரில் ப்ராம்ப்ட் ஆகுது, அண்ட் சென்னை அரக்கோணம் ரயில்வே லேனும் திருவள்ளூரில் தான் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கல்ல, இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத டிக் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, இன்னும் முடியல. இப்போ நான் சொன்னதெல்லாம் கரண்ட்டாக அங்கே என்ன அவைலபிளாக இருக்குங்கிறது தான். ஆனால் நம்ம ஒரு இடத்த வாங்கும்பொழுது என்ன யோசிக்கணும்? ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். நாளைக்கு என்னவெல்லாம் வரப்போகுது, எப்படி இந்த இடம் டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அடுத்தது என்ன வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ஐடி பார்க்ஸ் இன்னும் பெருசாக போகுது. அடுத்தது ஃபேஸ் 3 மெட்ரோ திருவள்ளூருக்கு வருது. ஃபேஸ் 3 மெட்ரோ மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருவள்ளூர்லேருந்து சென்ட்ரலுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் 1 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியும். முக்கியமாக சொல்லணும்னா திருவள்ளூர் இன்னைக்கு நிலைமைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சேட்டலைட் சிட்டியாக இருக்குது. 10 லட்ச ரூபா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 5 வருஷத்தில் அது 25 லட்சமாக மாறுறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு திருவள்ளூர் சிட்டியிலே தெரியுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே வந்து திருவள்ளூருக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இங்கே என்னவெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து திருவள்ளூருக்கு வரும். அப்படி வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற லேண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ திருவள்ளூர் ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 3000லேருந்து 4000 ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த தேர்ட் ஃபேஸ் மெட்ரோ மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது நிச்சயமாக 5500 இருந்து 7500 வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3000 4000 போயிட்டு இருக்கா, அவ்வளோலாம் நம்மளால பண்ண முடியாதுப்பா, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே அவுட்டரில் போய் வேப்பம்பட்டு, தொழூர் இந்த மாதிரியான பகுதிகளை பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏரியாவிலெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000லேருந்து 3000 ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட் ஃபேஸ் மெட்ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 5 வருடங்களில் 4000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் அந்த பகுதிகளில் ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் திருவள்ளூரில் வரப்போகுது. அடுத்தது முக்கியமாக சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு அங்கே வரப்போகுது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக அங்கே ஒரு சிப்காட் அமைக்கிறதுக்கான ப்ரொப்போசல் வந்திருக்கு. அதனால் இது எல்லா விஷயங்களும் நடக்கும் பொழுது அடுத்தது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இங்கேருந்து அங்கே மூவ் ஆவாங்க, வெளியூர்கள்லேருந்து வந்து அந்த இடத்துல பிளாட் வாங்க ஆரம்பிப்பாங்க, அங்கே தங்க ஆரம்பிப்பாங்க. அதனால லேண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சென்னை மாதிரியே திருவள்ளூர் டெவலப் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது டிசம்பர் மாதம் வந்தாலே ஆஹா எப்போ எந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வருங்கிற பயம் சென்னையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி திருவள்ளூர்லேயும் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு வரலாம். ஆனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதற்கான நடவடிக்கைகளை கவர்மெண்ட் வந்து எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இதையெல்லாம் விட சென்னையிலிருந்து நீங்கள் திருவள்ளூருக்கு ஷிஃப்ட் ஆகும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே சிறுவாபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சிறுவாபுரி பகுதிகளில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சூப்பராக ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபீல் வேணும், சிட்டியில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் வேணும், அதை தாண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வில்லேஜ் ஃபீல் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பகுதிகளுக்கும் நீங்கள் போக முடியும். இப்போ சென்னையில் ஹாட் கப்பாக இருக்கக்கூடிய டி நகர், வடபழனி, அண்ணா நகர் மாதிரியான பகுதிகளில் நாம் இந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சான்ஸே இல்லை. ஆனால் நாளைக்கு திருவள்ளூர் அந்த மாதிரி ஒரு இடமா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண் முன்னாடி கொட்டி கிடக்கு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளவும் தாண்டி
அதெல்லாம் முடியாது, ஏன் நான் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபைனலாக சொல்கிறதுக்கு என்கிட்ட 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்க முடியாமல் நான் இருக்கிறேன், என்னைக்கு தான் சொந்த வீட்டுக்கு போகிறது, வாடகையே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இன்னொன்று, ரியல் எஸ்டேட்டை ஒரு நல்ல பிஸ்னஸாக நினச்சி இதில் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 5 வருடங்களில் குறைஞ்சபட்சம் அது 25 லட்சமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது. இது முழுக்க ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். ஸோ திருவள்ளூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற இடம் எப்படிப்பட்ட லேண்டு, அது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற எல்லா லீகல் ப்ரூஃபையும் செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியாவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.